அதாவது சாப்பிடவே முடியல. பொங்கல் யாருக்கு வரேன். சாம்பார் எடுத்துருவாப்பா. சாம்பாரோட இருக்கு, அதனால வாங்கிக்கோங்க. சூப்பரா இருக்குங்க. சாப்பிட்டவங்க ஒரு வாய் கூட நல்லா இல்லைன்ற சொல்லலை. ஐயா கொஞ்சம் சாம்பார் சொல்லுங்க சார். எப்படின்னா இருக்கு? ரொம்ப சிறப்பாக இருக்குது சார். ஏன்னா அந்த லேடிஸ் வந்து ரொம்ப லூக் அண்ட் கார்னர் பார்ப்போம். டேஸ்ட்டுக்காண்டி தான் சீப் அண்ட் பெஸ்ட் நல்லா இருக்கும். சுத்தம் கடவுளே. அட்லாஸ் கிச்சடி. ஐயோ முகம் தெரியலையே. ஹாய் கைஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்வீட் சேனல். மக்களே இப்போ எங்கே இருக்கோம்னா ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான உணவத்தை கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ரீனிவாசா டிஃபன் சென்டர்ன்ட்டு 2 டேஸாக வந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். பெர்மிஷன் கொடுக்கல, பட் அப்படின்னு தான் கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டேன். வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. ரஷ்ஷும் பார்த்தீங்கன்னா அல்லுது. சாப்பிட்டவங்க ஒரு வாய் கூட நல்லா இல்லைன்ற சொல்லலை. அதுதான் முக்கியமான விஷயம். விலையும் ஆம்பியன்ஸை பற்றி கவலைப்படாமல் இங்கே வந்து உட்காந்து அருமையாக சாப்பிட்டுட்டு தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஸ்ரீனிவாசா டிஃபன் சென்டர் அப்படின்னா தான் கொடுக்குறேன் பார்ப்போம். ஓனர்கிட்ட பேசுவோம், மக்கள்கிட்ட முடிஞ்சா பேசுவோம், முடிஞ்சா சாப்பிட்டும் பார்ப்போம். ஓகேவா, வாங்க வீடியோ கிளப்பலாம். உங்க பேரு? ஸ்ரீதர். ஸ்ரீனிவாசா ஸ்ரீரங்கம். ராஜகோபுரத்துக்கு 8 to 12 மத்தியானம் பிரேக். ஈவினிங் 6:30 to 10 o'clock. இட்லி, தோசை, பொங்கல் இருக்கும், கிச்சடி இருக்கும், ஒரு ஸ்வீட் தான், கேசரி தான் போகும். ஸோ அல்வா மெனு மாறிட்டே இருக்கும். ஈவினிங் சப்பாத்தி, பூரி, ரவா தோசை, பொங்கல் போடுவோம், இல்லை கிச்சடி, ரவா பொங்கல். நாங்கள் இப்போ இல்லை சார், ரொம்ப வருஷமா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள அவ்வளோதான், ஹோம்லி ஃபுட். பொங்கல் யாருக்கு? கொடுங்க. பொங்கல் யாருக்கு? வரேன். சாம்பார் எடுத்துருவாப்பா. சாம்பார் எடுத்துட்டு போ. சாம்பாரோட இருக்கு, அதனால வாங்கிக்கோங்க. பூரி 50 ரூபா சார், பொங்கல் 50 ரூபா, தோசை 50 ரூபா, கிச்சடி 50 ரூபா. தோசை வெரைட்டிலாம் மாறும் சார் விலையெல்லாம். சமையல் எல்லாமே வீட்டுல தான் செஞ்சு எடுத்துக்கலாம். ஆமாம் சார். ஒரு கேசரி சொல்லுங்க சார். சூப்பரா இருக்குங்க. இட்லி, வடை, பூரி செஞ்சுன்னு இருக்காங்க. டேஸ்ட் பார்க்கணும். ஐயா கொஞ்சம் சாம்பார் சொல்லுங்க சார். எப்படின்னா இருக்கு? ரொம்ப சிறப்பாக இருக்குது சார். நல்லா அருமையாக இருக்குது. டிஃபனு எந்த குறையும் இல்லை. இட்லி, பொங்கல், நல்லா வடை, மெது வடை சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படிமா இருக்கு உணவு? எப்படி இருக்கு? அருமையா இருக்குது. அருமையா இருக்கு. நல்லா இருக்கு. ஏன்னா அந்த லேடிஸ் வந்து ரொம்ப லூக் அண்ட் கார்னர் பாப்பீங்க. இல்ல நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என் பேர் ஸ்ரீதர். இந்த கடை ரொம்ப வருஷமா இருக்கு. இந்த ஃபுட்டெல்லாம் சூப்பரா இருக்கும், டேஸ்ட்லாம் செமையா இருக்கும். எனக்கு பொங்கல், அப்புறம் பூரி, தோசை, ரவா தோசை ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிச்சடி இருக்கு, பொங்கல் இருக்கு, ஆனியன் தோசை வகை எல்லா வகையான தோசையும் இருக்கு. ஏன்னா உள்ள பூந்து வீடியோ எடுக்க முடியல, அந்த அளவுக்கு செம ரஷ். பொங்கல் செம ஹைலைட். கிச்சடி, கேசரியில் வந்து ஸ்வீட்டு, பூரி, தோசைலாம் இங்கே வந்தால் சுடுறாங்க. ஐட்டங்கள் எல்லாமே இட்லி, வடை, பொங்கல் எல்லாமே வீட்டிலேருந்து சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. என் பேர் மணிகண்டன். நல்லா இருக்கும். பொங்கல், இட்லி எல்லாமே நல்லா தான் இருக்கும்.
பாண்டியா. நான் கிட்டத்தட்ட இங்கே வந்து 1.5 வருஷம் ஆகுது. வாரத்தில் 1 நாள் 2 நாள் சாப்பிட வந்துடுவோம். க்ரௌடை பொறுத்து க்ரௌடு அதிகமாக இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டோம், க்ரௌடு கம்மியாக இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போயிடுவோம், இல்லைனா பார்சல் வாங்கிட்டு போயிடுவோம். எப்படி பார்க்குறீங்க மற்ற கடைக்கு அந்த கடைக்கு? டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி பட்ஜெட் வைஸ் ஓகே தான். 1 ரூபா 2 ரூபா கூட கம்மியாக இருந்தாலும் ஓகே தான். டேஸ்ட்டு மெயின். டேஸ்ட்டுக்காண்டி தான் பசியை விட டேஸ்ட்டு மேக்ஸிமம் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுக்கு ஓகே பக்காவாக இருக்கும். பார்சல் ரொம்ப நேரம் இருக்காது. அதே மாதிரி சாப்பிட்றவங்களுக்கும் டக்கு டக்குன்னு கவனிச்சு. நான் வந்தால் கிச்சடி போய் சாப்பிடுவேன், இல்லைனா பூரி இட்லி. அதிகபட்சம் இட்லி பூரி தான் எப்பயுமே சாப்பிட்றது. ஆமாம். சாப்பிட்டாங்களா, எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. என் பேர் நாகராஜ். இது கடை ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டு, நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பொங்கல், பூரி எல்லாமே கிடைக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, இட்லி பூரி எல்லாம் ஒன்று போதும் சார், 2 வேண்டாம். ஆக்சுவலாக இட்லி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வீடியோ எடுத்துட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து வரத்துக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸ்வீட்டு கேசரி ஸ்வீட்டு, வெள்ளை கேசரி. சாம்பார் இங்கே ஊற்றுங்கண்ணா. ஆமாம், அவ்வளோதான். கிச்சடி என்னால் ரிவ்யூவே பண்ண முடியலங்க. கேமராவை வந்து ஒரு சைடாக ஸ்ட்ரைட்டாக நிறுத்தி வச்சேன்னா அப்படி சாஞ்சிடுச்சு. ரஷ்ஷுங்க, சரியான ரஷ்ஷு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே வந்து செம்ம ரஷ் வந்துடுறாங்க. இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன் டேஸ்ட்டுக்கு. பொங்கல், இந்த பொங்கலோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சட்னியோட போயிடலாமா? சுத்தம். ஓகே, வடை தேங்காய் சட்னியோட போயிடலாம். அவங்களே வந்து எதுவும் சொல்ல முடியல நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம், அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. ஏப்பா அடுத்தது பார்த்திங்கன்னா வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி போயிடலாம். வடை வந்து வீட்டிலேருந்து போட்டு எடுத்துகிட்டு வந்த மாதிரி தெரியல, நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவே இருக்குது, கருக்குன்னு. பட் பொங்கலோட வந்து கார சட்னி, கார சட்னி அல்டிமேட்டாக இருக்குது. சாம்பார் இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வெங்காயன்ற கான்செப்ட் இல்லை. பூண்டு வெங்காய கான்செப்ட் இல்லை. பக்தர்கள் நிறைய பேர் வராங்க, சாப்பிட்டவங்களும் திரும்பி வந்து சாப்பிட்றாங்க. அதுதான் இங்கே வந்து தங்கி இருக்கவங்க ரெகுலராக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. சூப்பராக இதில் இன்டெப்த்தாக வந்து எது நல்லாயிருக்கும் நல்லா இல்லைன்னு நான் அவுட்டரில் வந்து சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா பூரி இதுதான் சைஸு. நான் 2 பூரி ஆனால் சுட இருக்குது. இதுக்கு வந்து கடவுளே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜி இருக்குது. அட்டகாசம். அட்லாஸ் கிச்சடி, ஐயோ முகம் தெரியலையே. அட்லாஸ் கிச்சடி சின்ன கடையில் வந்து உட்காந்து நம்ம வந்து நின்று உட்காந்து சாப்பிட்றதே பெருசு கிச்சடியோட. ஓகே, சட்னி போய்டும், எல்லாம் மிங்கில் ஆயிடுச்சு. கிச்சடி சூப்பரு. சின்னதாக ஒரு பொடி ஊத்தப்பம் பாருங்கள். ஆக்சுவலாக பெருசாக வரும், நம்ம சின்னதாக தான் இது பண்ணியிருக்கோம். பொடி ஊத்தப்பம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் தான் போட்டிருக்கோம். பொடி நல்லா பொடி தோசை, நெய் பொடி தோசை நல்லாயிருக்கு. நெய் வாசமான அடிக்குது. சட்னியோட போயிடலாம். நல்லா இருக்கா? ஓகே, பொடியோட சர்மா சூப்பராக இருக்குது. ஓகே, நான் இதை முடிச்சிடுறேன். இதுக்கு மேலே வீடியோ எடுத்தால் உங்களுக்கு கடுப்பாக இருக்கும். என்னடா திரும்ப வந்து தடுப்பாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளை எடுக்க விட மாட்டாங்க போல். அதாவது சாப்பிடவே முடியல. அவங்க பிஸ்னஸ் அதானே. சின்ன கடையில் வந்து அவங்க வந்து இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம். நல்லா இருக்குங்க, உணவு சூப்பராகவே இருக்குது. எனக்கு பிடிச்சது வந்து பொடி தோசை சூப்பராக இருந்தது. இட்லி வந்து ரொம்ப நல்லா இருக்குமா. பொங்கலும் நல்லா இருக்குது. பட் எதுவுமே இஞ்சி அந்த வெங்காயம் அது வந்து அவங்க ஆட் பண்ணலை. எல்லாமே வந்து ஒரு ஹோம்லி ஃபுட்டாக தான் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும்னா, ஏன்னா வந்து பொங்கல் ஓகே, பொங்கல் நான் வந்து நல்லாயிருக்கு. ஒன்றுத்துக்கும் நான் வந்து ரேட்டிங் தரேன். பொங்கல், பூரி, இட்லி நான் சாப்பிடல, பொடி தோசை, அப்புறம் கேசரி, அப்புறம் வடை, இதுதான் என்னோட ரேட்டிங்கு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு டீசெண்டாக ஒரு சூப்பரான ஒரு ஷாப். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களோட விடைபெறும் உங்கள் கார்த்திக். ஓகே, பாய்.